சிறுதுளி பெருவெள்ளம் என கூறப்படுவதுண்டு. எஸ்ஐபி முதலீடுகளுக்கு இது மிகச் சரியாக பொருந்தும். எஸ்ஐபி முறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் மாதம்தோறும் சிறுக சிறுக சேமித்து வந்தால் நீண்ட கால அடிப்படையில் நமக்கு அது பெரிய அளவிலான லாபத்தை ஈட்டித் தரும். இந்தியாவில் தற்போது பெரும்பாலானவர்களுக்கு விருப்பமான ஒரு முதலீட்டு கருவியாக சிப் முறையில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் முறை மாறியிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மிக எளிதாக நம்முடைய நிதி இலக்கினை நம்மால் அடைய முடிகிறது. அடுத்த 12 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய் என்ற இலக்கினை எட்டுவதற்கு ஒரு நபர் எவ்வளவு மாதம் தோறும் எஸ்ஐபி முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். மிகச்சரியான ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் போது நமக்கு அது எளிமையாக 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை எட்டிவிட உதவும். அடுத்த 12 ஆண்டுகளில் ஒரு நபர் 1 கோடி ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டின் மூலம் சேர்க்க வேண்டும் என்றால் 10% லாபம் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தில் முதலீடு செய்கிறார் என வைத்துக்கொள்வோம். அவர் மாதம் 36,000 ரூபாயை முதலீடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது 12 ஆண்டுகள் முடிவில் அவர் கையில் 1 கோடி ரூபாய் இருக்கும். Thanks for watching. Please share, like, subscribe.